ஹலோ டீச்சர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம்ங்க. எல்லாருமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்பவுமே நல்லா இருக்கேங்க. நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு வர எல்லாருக்கும் ரொம்பவுமே நன்றிங்க. நம்மளோட சேனல்ல யூஜிசி நெட் அண்ட் யூஜிடிஆர்பிக்காக ஹிஸ்டரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? அதுல இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நான் ஏஜ் ஆஃப் சார்சர் பத்தி ஒரு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி ஒரு வீடியோ 2 days பிஃபோர் நான் போஸ்ட் பண்ணிருக்கேன். அதை பார்க்காதவங்க கண்டிப்பா அதை பார்த்துட்டு வாங்க. அதுக்கான ஒரு ரிவிஷன் பர்பஸ் மாதிரி தான் ஏஜ் ஆஃப் சார்சர்ல ஒரு 100 MCQs நான் கொண்டு வந்திருக்கேங்க. சோ இதுல நிறைய क्वेश्चन பேசிக்கா இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்ம பேசிக்ஸ் ஃபுல்லாவுமே தரவு பண்ணிட்டோம்னா மேக்ஸிமம் இதுல இருந்து தான் சென்டென்சஸ் மாதிரி நிறைய கொடுத்து ட்ரிக்கியா நம்மளுக்கு யூஜிசி நெட்ல क्वेश्चंस கேட்பாங்க. நிறைய நம்ம என்ன பண்ணோம்னா அந்த ஆத்தருடைய ஒர்க் என்ன, அது எந்த வருஷத்துல எழுதப்பட்டது, அந்த ஆத்தருக்கு இருக்கிற நிக் நேம்ஸ் என்னென்ன, இந்த மாதிரி தான் நம்ம நிறைய क्वेश्चंस படிக்கிற மாதிரி இருக்கும். சோ நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா கண்டிப்பா நம்மளோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மள மாதிரி யூஜிசி நெட் ப்ரிப்பேர் பண்ற நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஏஜ் ஆஃப் சார்சர்ல ஒரு 100 MCQ. ஓகேங்களா? சோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி. சோ ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி நம்ம யார சொல்றோம்னா ஜாஃப்ரே சார்சரை தான் சொல்றோம். ஏன்னு ரீசன் ஆல்ரெடி நான் அந்த டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோலயே போட்டிருக்கேங்க. தயவு செஞ்சு அதை கொஞ்சம் பார்த்துட்டு இந்த ரிவிஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தி ஏஜ் ஆஃப் சார்சர், செகண்ட் கொஸ்டின். ஏஜ் ஆஃப் சார்சர் என்னன்னா 1340 இருந்து 1400. இதுதான் நம்ம ஏஜ் ஆஃப் சார்சர்னு சொல்லுவோம். இந்த ஏஜ் ஆஃப் சார்சர்ல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஒர்க்ஸும் நிறைய ப்ராமினன்டான ஒர்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சார்சர்ஸ் இங்கிலீஷ் டயலாக்ட் மெயின்லி பிலாங்ட் டு, அவர் என்ன டயலாக்ட் யூஸ் பண்ணாருன்னா ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலாக்ட். சரிங்களா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்சருடைய டயலாக்ட் எதுனா, ஏன்னா அதுக்கு முன்னாடி மிடில் இங்கிலீஷ், ஓல்டு இங்கிலீஷ்ல எல்லாம் நம்மளுக்குன்னு ஒரு டயலாக்ட் கிடையாது இல்லையா? நம்ம நிறைய டிஃப்ரெண்ட் டயலாக்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். சார்சர் ஈஸ்ட் மிட்லாண்ட் டயலாக்ட் இங்கிலீஷ் அப்படின்ற ஒரு மாடர்ன் இங்கிலீஷ் அவர் கொண்டு வராரு. Which historical event deeply influenced the literature of Chaucer's age? அதாவது இந்த சார்சர் ஏஜ்ல இருக்கிற லிட்ரேச்சரை டீப்பா அஃபெக்ட் பண்ண ஒரு 3 ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 Years War. இது பிரான்ஸ்க்கும் இங்கிலாந்துக்கும் நடந்திருக்கும். அடுத்து பிளாக் டெத். பிளாக் டெத்னா இந்த ரேட்னால பரவக்கூடிய ஒரு டிசீஸ் தான் இந்த பிளாக் டெத். அதனால நிறைய பேர் இறந்திருக்காங்க. 1/3 ஆஃப் பாப்புலேஷன், இங்கிலீஷ் பாப்புலேஷன் அதுல இறந்திருக்காங்க. அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் பெசன்ஸ் ரிவால்ட். அதாவது கவர்மெண்ட் எதிர்த்து பெசன்ஸ் பண்ண ரிவால்ட். The social unrest reflected in Chaucer's age includes, அதே கொஸ்டின்ஸ் தான் இது. அதாவது இந்த 2 ஈவெண்ட்னால மக்கள் பொருளாதாரம் ரொம்ப பின்தங்குது. அது மட்டும் இல்லாம மக்களுக்கு கவர்மெண்ட் மேல ஒரு அதிருப்தி ஏற்படுது. அதனால அவங்க மேற்கொள்ற அந்த வார் தான் ரிவால்ட் தான் பெசன்ஸ் ரிவால்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். The Peasants Revolt was led by, அதாவது இந்த Peasants Revolt உடைய மெயின் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட் டெய்லர். இது இம்பார்ட்டன்டான கொஸ்டின். வாட் டெய்லர். The dominant literary form in Chaucer's time was allegory. ஓகேங்களா? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான விஷயங்கள் லிட்டரரி ஃபார்ம் எல்லாமே இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுது இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல. அதனாலதான் சார்சர் ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம இவரோட டைம் கோல்டன் பீரியட் ஆஃப் லிட்ரேச்சர்னு சொல்லுவாங்க. The church reform movement of the period is associated with John Wycliffe. ரொம்ப இம்பார்ட்டன்டான கேரக்டர். இவர் தான் ஃபர்ஸ்ட் பைபிள் டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல பண்றாரு. இவர் என்ன பண்றாருன்னா சர்ச் ரிஃபார்ம் மூவ்மெண்டா கொண்டு வர்றாரு. அதாவது சர்ச்ல நடக்கிற கரப்ஷனா இருக்கட்டும், இந்த பைபிள் ஒரு லாட்டின் பிரெஞ்சு படிச்சவங்க தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இல்லாம நார்மல் காமன் பீப்புளும் தெரிஞ்சுக்கணும்ன்ற காரணத்துக்காக அவர் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. The translation of the Bible, அந்த பைபிள்ல ஜான் வைக்லிஃப், அதாவது ஜான் வைக்லிஃப் அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்துதான் பைபிளை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாங்க from Latin Vulgate. Chaucer was influenced strongly by Italian, French and Latin. ஆமா, அதாவது இங்கிலீஷ்ல அவர் நிறைய ஒர்க்ஸ் எழுதிருக்காருல, அதுக்கு எல்லாத்துக்குமே இன்ஸ்பிரேஷனா இருந்தது மத்த லாங்குவேஜஸ் தான். அதுல இருக்க ஆத்தர்ஸ் தான், மேக்சிமம் இட்டாலியன் ஆத்தர்ஸ் தான். இட்டாலி, பிரெஞ்சு, லத்தீன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எல்லாமே இந்த லாங்குவேஜ் எல்லாமே இவரை ஸ்ட்ராங்கா இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Chaucer was born around 1340. சரிங்களா? அவருடைய பர்த் இயர் தான் 1340. Chaucer worked as, அதாவது அவர் நிறைய ஒர்க் பண்ணிக்கிறாரு. என்னன்னு சொல்றாங்கன்னா he is a diplomat, custom officer and courtier. இந்த மாதிரி நிறைய, அது மட்டும் இல்லாம நிறைய நாடுகளை சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்காரு. சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சார்சர் பண்ணிருக்காரு.
Chaucer visited Italy and met. So இட்டாலியில யார் யார் அவர் பாக்குறாருன்னா பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ. இவங்க எல்லாமே இந்த இட்டாலியன் ரெனைசன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான பர்சன் யார் யாருன்னா தந்தி, பெட்ரார்க் அண்ட் பொக்காஷியோ. இவங்க எல்லாருமே சார்சருக்கு வந்து லிட்டரேச்சர் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க. Chaucer's early works show influence of French poetry. அதாவது சார்சரோட ரைட்டிங்ஸ் வந்து நம்ம 3 ஃபேஸா பிரிப்போம். பிரெஞ்ச் ஃபேஸ், இட்டாலியன் ஃபேஸ் அண்ட் இங்கிலீஷ் ஃபேஸ். முதல்ல அவரு பிரெஞ்சோட நாவல் அந்த பிரெஞ்சு ஆத்தர்ஸ் எல்லாம் பார்த்துதான் இங்கிலீஷ்ல புக்ஸ் எழுதுவாரு. சோ ஃபர்ஸ்ட் வந்து இயர்லி ஒர்க்ஸ் எல்லாமே பிரெஞ்ச் கோர்ட் போயட்ரியோடைய இன்ஃபுளுன்ஸ் அதிகமா இருக்கும். Chaucer's dream allegory is the book of the Duchess. So already சொல்லிருக்கேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இந்த புக் ஆஃப் த டச்சஸ் அப்படின்றத வந்து எந்த ஃபார்மேட்ல எழுதிருப்பாருன்னா அவர் ட்ரீம்ல நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி எழுதிருப்பாரு. ட்ரீம் அலிகரி அப்படின்னு சொல்றாங்க. Chaucer translated part of Roman de la Rose. அதாவது இது வந்து ரோமன் de la Rose அப்படின்றது வந்து ஒரு பிரெஞ்சு ஒர்க். இது வந்து அவர் வந்து ரொமான்டி ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு. சோ இது வந்து ஒரு பிரெஞ்சு ஒர்க்கை டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காரு. Chaucer died in 1400. இது எல்லாமே இயர்ஸ் எல்லாமே நான் எல்லா இன்ஸ்டிடியூட் ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் முடிஞ்சோடனே ஒரு குரோனாலஜிக்கல் ஆர்டர் மாதிரி ஆங்கிலோ சாக்சன் ஏஜ்ல இருந்து லாஸ்ட் ஏஜ் வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோவா சொல்றேன், சரிங்களா? Chaucer was buried in Westminster Abbey. Chaucer's tomb became the beginning of போர்ட்ஸ் கார்னர். அதாவது இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபேட்ல போயட்ஸ் கார்னர், அங்க போயட்ஸ்கள் மட்டும் புதைக்கிற இடம். அங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த போயட்ஸ் கார்னர் உருவாகிறதுக்கான காரணம் இவருடைய டாம் தான். Chaucer's greater work is Canterbury Tales. இது உங்களுக்கு தெரியும். சம்டைம்ஸ் இப்படி கேட்பாங்க, மேக்னம் ஓபஸ். சார்சருடைய மேக்னம் ஓபஸ் எதுனா Canterbury Tales. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். The narrative framework of the Canterbury Tales is pilgrimage. அதாவது Canterbury Tales உடைய narrators எல்லாம் யார் யாருன்னா அதுல போற pilgrimages தான் இல்லையா, pilgrims தான். The pilgrimage is to the shrine of, யாருடைய shrine-க்கு அவங்க போறாங்க, அதாவது அவங்க வந்து டபார்டு இன்ல இருந்து சென்ட் தாமஸ் பெக்கெட்டோடைய ஷ்ரைனுக்கு போவாங்க இல்லையா. சோ இவருடைய ஷ்ரைன் தான் போவாங்க. இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். எதுல வருவாருன்னா ஆங்கிலோ நார்மன் ஏஜ்ல வருவாரு. இவரை வந்து மர்டர் பண்ணிருப்பாங்க சர்ச்லயே. சோ அவருடைய ஷ்ரைனுக்கு தான் வந்துட்டு பில்கிரிம்ஸ் எல்லாருமே போறாங்க. பில்கிரிம் ஸ்டார்ட் ஃப்ரம் டபார்டின். நான் சொன்ன மாதிரி டபார்டின்ல இருந்து அவங்க சென்ட் தாமஸ் பெக்கெட் ஷ்ரைன் கேண்டர்பரிக்கு போவாங்க. The host of the inn is Harry Bailey. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு இம்பார்ட்டன்டான கேரக்டர். இவர் தான் வந்து அந்த இன்னோடைய ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க, ஹாரி பெய்லி. நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் இந்த ப்ரோலாக், இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதுல நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சார்சர் அவருடைய ப்ரோலாக்ல எத்தனை பேர் நாங்க போறோம் அப்படின்னு சொல்றாருன்னா 29 அப்படின்னு அதுல மென்ஷன் பண்ணிருக்கிறதா சொல்றாங்க. ஓகேங்களா? 29. இப்ப மொத்தம் எத்தனை பேர் போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 29 + 1 சார்சரையும் சேர்த்துக்கோங்க, 30 + 1 ஹோஸ்ட் ஹாரி பெய்லி. ஓகேங்களா? 31 அப்படின்றது கூட நம்மளுக்கு வரும். சோ நம்பர் ஆஃப் பில்கிரிம்ஸ் இந்த ப்ரோலாக் வந்து 29 அப்படின்னு சொல்லிட்டு அவர் மென்ஷன் பண்ணிருக்காரு. Each pilgrim was supposed to tell 4 stories. அவர் வந்து பிளான் பண்ணிருப்பாரு இல்லையா, அதாவது மொத்தம் 30 பேரு அது அவர் தான் பிளான் பண்ணிருப்பாரு. 30 பேரு 4 ஸ்டோரி சொல்லணும். அப்ப அவர் வந்து டோட்டலா எத்தனை ஸ்டோரி வந்து வரும்னு எதிர்பார்க்கிறாருன்னா 120 ஸ்டோரிஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு. கம்ப்ளீட்டட் டேட்ஸ், அவனா அவர் பிளான் பண்ணது 120 ஸ்டோரியா இருந்தாலும் அவரால் எழுதப்பட்ட ஸ்டோரிஸ் எத்தனை அப்படின்னு பாத்தீங்கன்னா 24 ஸ்டோரிஸ் தான் அவரால் எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து ஒரு அன்கம்ப்ளீட்டட் ஒர்க், அதுக்குள்ள அவர் இறந்துருவாரு. ஓகேங்களா? சோ 24. The opening lines of Canterbury Tales are written in heroic couplets. ஓகேங்களா? heroic couplets எழுதப்பட்டிருக்கு. The opening lines of Canterbury Tales. The Chaucer uses iambic pentameter which later becomes standard in English poetry and drama. So முதல்ல போயட்ரியில இந்த iambic pentameter கொண்டு வந்தவர் யாருன்னா Chaucer. இந்த நைட் ரெப்ரசன்ஸ் ஐடியல் சிவல்ரி. சோ இதுக்கப்புறம் இந்த கேண்டர்பரி டேல்ஸ்ல வரக்கூடிய இந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தோடைய அவங்களுடைய மெயினான விஷயங்கள் எல்லாமே பார்ப்போம். சோ நைட் டேல்ஸ்ல வர நைட் வந்து ஐடியல் சிவல்ரிய ரெப்ரசென்ட் பண்றாரு. சிவல்ரின்னா அந்த வீரம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. The prioress is named Eglantine. ஓகேங்களா? The Miller's Tale is an example of Fabuleux. அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்டீங்க, அது நெக்ஸ்டே கொடுத்துருக்கோம் பாருங்க. Fabuleux அப்படின்னா என்னன்னா காமிக் பவுடி டேல், ஒரு காமெடியான டேல். The Pardoner's Tale theme is greed. ஓகேங்களா? Pardoner's Tale உடைய தீம் என்னன்னா greedy. The Wife of Bath is famous for feminist views. Wife of Bath had how many husbands na 5, கிட்டத்தட்ட 5 மேரேஜ் பண்ணிருக்காங்க அவங்க. Wife of Bath had how many husbands? 5.
The clerk is from Oxford. The parson represents ideal priest. Parson's tale வர parson வந்து ஒரு ideal priest. The summoner and pardoner represent church corruption. ஓகேங்களா, சர்ச்ல நடக்கிற கரப்ஷனுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன்ஸ்ல யாருன்னா summoner and pardoner. Percy Plowman was written by William Langland. ரொம்ப இம்பார்ட்டன்ட். வில்லியம் லாங்லட் உடைய ஃபேமஸான ஒர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா Percy Plowman. ஏன் இது ஒரு ஃபேமஸான ஒர்க் அப்படின்னா, அந்த காலகட்டத்துல அதுக்கு முன்னாடியா இருக்கட்டும் எல்லாமே வந்து வீரத்தை பத்தியும் ஹீரோஸ பத்தியும் கிங்ஸ் பத்தியும் அந்த மாதிரி தான் எழுதிட்டு இருந்தாங்க. ஒரு காமன் பீப்புள் பத்தி எழுந்த ஒரு ஒர்க் அப்படின்னா இந்த Percy Plowman அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். Percy Plowman is written in alliterative verse. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சார்ஜர் வந்து புதுசா ஆம்பிக், பெண்டாமீட்டர், ரைம், ராயல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாரு. ஆனா இவரு ஆல்ரெடி ஓல்ட் இங்கிலீஷ்ல அல்லிட்ரேட்டிவ் வேர்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அது நம்மளோட இங்கிலீஷ்ல இருக்கிற ஒரு வார்த்தை தானே, அதாவது ஒரு வேர்ஸ் ஃபார்ம் தானே, அதையே நம்ம விடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஓல்ட் இங்கிலீஷ் ஃபார்ம திருப்பி ரிவைவல் பண்ணி கொண்டு வந்தவர் தான் இந்த வில்லியம் லாங்லாண்ட். அதாவது அல்லிட்ரேட்டிவ் ரிவைவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்டான பர்சன் யாருன்னா வில்லியம் லாங்லாண்ட். The poem is a dream vision அப்படின்னு சொல்றாங்க. ஜான் கோவர் ரோட். ஜான் கோவர் வந்து ட்ரைலிங்குவல்ல 3 புக் எழுதியிருக்காருங்க. ஓகேங்களா, இப்ப சார்ஜர்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வில்லியம் லாங்லாண்ட் இங்கிலீஷ்ல எழுதிருப்பாரு. ஆனா ஜான் கோவர் மட்டும் 3 புக்ஸ் எழுதிருப்பாரு. 3 புக்ஸ் ஒரு லாங்குவேஜ்ல அவர் எழுதிருப்பாரு. இப்ப கன்ஃபேஷியோ அமந்திஸ் இங்கிலீஷ்ல எழுதிருப்பாரு. வாக்ஸ் கிளமெண்டிஸ் லத்தீன்ல எழுதிருப்பாரு. மிராரோ டி எலோமோ இது வந்து பிரெஞ்சுல எழுதிருப்பாரு. ஜான் கோவர் ரோட் இன் லட்டின், பிரெஞ்சு, இங்கிலீஷ் 3 லாங்குவேஜ்ல எழுதியிருக்காருங்க அவரு. ஜான் மாண்டவில் இஸ் நோன் ஃபார் டிராவல். சோ ஹி இஸ் ஒன் ஆஃப் த ரைட்டர்ஸ் ஆஃப் திஸ் ஏஜ். ஜான் கோவருக்கு அப்புறம் ஜான் மாண்டவில் தான் வருவாரு. லாஸ்ட் தான் ஜான் கோவர் வருவார். விக்லிஃப்ஸ் ஃபாலோவர்ஸ் வேர் கால்ட் லொல்லார்ட்ஸ். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அதாவது ஜான் வைக்லிஃப் அவருடைய தாட்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ற அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு பேர் என்னன்னு சொல்றாங்கன்னா லொல்லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The literature of Chaucer's age reflects, அதாவது சார்ஜர் ஏஜ் உடைய லிட்ரேச்சர் எதெல்லாம் ரிஃப்ளெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்கன்னா ஃபியூடல் சொசைட்டி, கிங் இருந்ததுக்கான ஒரு இது, அது மாதிரி ரைசிங் மிடில் கிளாஸ் வந்து அப்பதான் ரைஸ் ஆகுது. ரிலிஜியஸ் கரப்ஷன், அதாவது இந்த சர்ச்ன்ற பேர்ல நடக்கிற கரப்ஷன் என்னென்ன அப்படின்றத காமன் பீப்புளுக்கு எடுத்துரைக்கிற மாதிரி அந்த லிட்ரேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. The satire in Chaucer is mainly gentle irony. ஓகேங்களா, ஜென்டிலான ஒரு ஐரனியா தான் இருக்கும். Chaucer's narrative technique is called frame narrative. The House of Fame is influenced by Dante, Virgil and Ovid. அதாவது House of Fame அப்படின்ற ஒர்க் வந்து சார்ஜர் எழுதியிருப்பாரு. அது எதனோட இன்ஃபுளுன்ஸ்ல எழுதினா Dante, Virgil and Ovid இவங்களுடைய ஒர்க்ஸோட இன்ஃபுளுன்ஸ்ல தான் The House of Fame வந்து எழுதியிருப்பாரு. அதுல ஃபேம் பத்தி தான் நிறைய சொல்லியிருப்பாரு. Troilus and Cressida is based on Boccaccio's work. Philostrato அப்படின்ற பொக்காஷியோட ஒர்க்க தழுவி எழுதப்பட்டது இந்த Troilus and Cressida. Chaucer introduced which meter widely in English poetry? ஆல்ரெடி சொன்ன மாதிரி iambic pentameter. The pardoner sells relics அப்படின்னா கேண்டர்பரி டேல்ஸ்ல அந்த pardoner செல் பண்ணுவாரு. இப்ப இந்த தாயத்து அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா, அனிமல்ஸோட இதுலாம் வச்சு தாயத்து அதெல்லாம் வந்துட்டு இது அதை கட்டினீங்கன்னா இது சரியாகும் அது சரியாகணும். ஆனா அவர் வந்து உண்மையான இது விக்கல, ஃபேக்கான ரிலிக்ஸ் விக்கிறாரு. The nun's priest tale is a beast fable. Chanticleer is a rooster. Chaucer's irony is best seen in character portraits. அவரோட ஐரனி எதுல பாக்கலாம்னா கேரக்டரை சொல்ற விதத்துல நம்ம பாக்கலாம். The Canterbury Tales reflects medieval society. Chaucer's humor is characterized by realism, satire and irony. The age of Chaucer marks the beginning of modern English poetry. So இந்த சார்ஜரோட ஏஜ நம்ம மாடர்ன் இங்கிலீஷ் போயட்ரியோட ஒரு பிகினிங்கா நம்ம வந்து பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. The Canterbury Tales begins in South Wark. இது 2 விதமா சொல்லலாம். அதாவது இந்த டபாடின்ல இருந்து தான் அவங்க கிளம்புறாங்களே, அந்த டபாடின் எங்க இருக்குன்னா சவுத் வாக்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. Which Chaucer poem is a dream vision about fame? Fame பத்தின ஒரு dream vision poem தான் எதுனா The House of Fame. Troilus and Cressida was influenced by Giovanni Boccaccio. இது திருப்பி ரிப்பீட் ஆயிருக்கு. Which work of Chaucer mourns Blanche of Lancaster? இது எதுனா Book of the Duchess. அதாவது இது வந்து ஒரு எலிஜி ஒர்க். ஓகேங்களா, எலிஜினா ஒருத்தவங்களுக்காக வருந்தி பாடக்கூடிய ஒரு ஒர்க் இல்லையா. அந்த போயம் யாருக்காக பாடப்பட்டதுன்னா அவருடைய பேட்ரனான அவருடைய வைஃப். ஓகேங்களா, பேட்டனுடைய வைஃபுக்கு இறந்திருப்பாங்க, அவங்களுக்காக வருந்தி பாட்டது அந்த பிளான்ச் ஆஃப் லாங்கஸ்டர் தான் அந்த வைஃபோட நேம். ஓகேங்களா. ஹூ இஸ் கால்டு மாரல் கோவர்? ஜான் கோவருக்கு வந்து மாரல் கோவர் அப்படின்னு சொல்லுவாங்க. The wife of Bath is famous for discussing marriage. ஏன்னா ஆல்ரெடி அவங்க ஒரு 5 மேரேஜ் பண்ணிருக்கிறதுனால அதை பத்தி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. Which writer authored the Travels of Sir John Mandeville?
ஜான் மேண்டவில் அவருடைய ஃபேமஸான ஒர்க் தான் த டிராவல்ஸ் ஆஃப் சர் ஜான் மேண்டவில். நிறைய பேர் ஜான் மேண்டவில் அப்படின்றது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு கேரக்டர், அது இமேஜினேஷனல் கேரக்டர் அப்படின்ற மாதிரி கூட சொல்றாங்க. Which Chaucer poem deals with Valentine's Day and birds choosing mates? The Parliament of Fowls. So இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது வேலண்டைன்ஸ் டே அப்படின்ற ஒண்ண வந்து அப்பவே வந்து இருந்திருக்கிறதா சாசர் வந்து சொல்லியிருக்காரு அவருடைய போயம்ல த பார்லிமெண்ட் ஆஃப் ஃபவுல்ஸ். Which language was mainly used in English literature before Chaucer popularized English? Latin and French. Okay. So English அப்படின்றது வந்து Chaucer கொண்டு வரதுக்கு முன்னாடி எந்த லாங்குவேஜ் ரொம்பவுமே பாப்புலரா இருந்ததுன்னு சொல்றாங்கன்னா Latin and French. The Knight's Tale is based partly on Giovanni Boccaccio. So Boccaccioட work part அதுல கொஞ்சம் இதுவான மாதிரி தான் இந்த நைட்டோட டேல் இருக்கு Canterbury Tales-ல. Okay. Which form is used in Troilus and Cressida? Troilus and Cressida-ல எந்த ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்குன்னா ரைம் ராயல் அப்படின்ற ஒரு ஃபார்ம் யூஸ் பண்ணிருக்காங்க. The Peasants' Revolt occurred in 1381. How many pilgrims were supposed to tell stories in Chaucer's plan? Chaucer's planல 30 பேர் வந்து ஸ்டோரி சொல்றதா இருந்திருக்கு. சரிங்களா? Which manuscript is the most famous manuscript of the Canterbury Tales? எதுனா Ellesmere manuscript. இதெல்லாம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட்ங்க. Who wrote Vox Clamantis? அப்படின்னா ஜான் கவர். It is written in Latin language. Which character tells the first tale in the Canterbury Tales? The Night Tale. So Night Tale the first வரும். So Night அப்படின்ற character the first story சொல்றாரு. Which literary genre dominates the age of Chaucer? Na allegory. Allegory தான் நிறைய age of Chaucerல நம்ம பார்க்கலாம். Not only Chaucer, many writers. For example, William Langland அந்த இந்த இது எழுதிருப்பாரு Piers Plowman. அதுவுமே ஒரு allegorical methodல தான் எழுதிருப்பாரு. Which Chaucer work was influenced by Roman de la Rose? நான் சொன்ன மாதிரி அவரு இந்த French work Roman de la Rose தழுவி எழுதப்பட்ட ஒரு work தான் Romance of the Rose. இது வந்து இங்கிலீஷ்ல எழுதப்பட்ட work. Who wrote Testament of Love? Thomas Husk. இவர் வந்து ஒரு மைனரான ரைட்டர்னு சொல்லலாம். இவர் எழுதின ஒரு work தான் Testament of Love. Which poet continued Chaucerian tradition after his death? Chaucerோட அந்த ட்ரெடிஷனை ஃபாலோ பண்ணவர் யாருன்னா John Lydgate. Which Chaucer poem lists virtuous women from history? Legend of Good Women. இதுல ஹிஸ்டரியில இருக்க virtuous women பத்தின ஒரு போயம் தான் இந்த Legend of Good Women. Who wrote Speculum Meditantis? John Goverோட இன்னொரு work தான் இந்த Speculum Meditantis. Which character is a corrupt church officer? அதாவது இந்த Canterbury Tales-ல corrupt church officer பிரதிபலிக்கிற characters-லாம் யார் யார்னா Friar, Monk and Summoner. The Pardoner's Tale teaches greed is the root of evil. So Pardoner Tale உடைய summary இல்ல moral of the lesson மாதிரி என்ன சொல்லுவாங்கன்னா greed is the root of evil. பேராசை பெருநஷ்டம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதுதான் சொல்லிருக்காங்க. The which work is written in Middle English dialect of London? Canterbury Tales. Canterbury Tales வந்து Middle English dialectல எழுதப்பட்ட ஒரு work. Which writer influenced Chaucer through Tessida? Giovanni Boccaccio. Giovanni Boccaccioட work தான் Tessidia. Which poem debates love among birds? Na Parliament of Fowls. Which poet is Chaucer's contemporary and friend? John Gower தான் Chaucer உடைய contemporary as well as his best friend. அவருக்காக தான் இந்த Troilus and Cressida அவர் dedicate பண்ணிருப்பாரு. Which poet wrote allegory criticizing society? William Langland. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி allegoricalா இருக்கும் the Piers Plowman. Which Chaucer work reflects Trojan legend? Trojan legend பத்தி குறிப்பிட்ட அந்த work எதுனா Troilus and Cressida. Which Chaucer's tale involves astrology and trickery? Miller's Tale. Which character loves luxury and hunting? Monk. Which work influenced Chaucer's romance style? Italian epics. Italian epics படிச்சதா romance style எழுத ஆரம்பிச்சாரு. Which poet influenced Chaucer through divine comedy? Dante Alighieri. Which Chaucer work reflects classical mythology? Troilus and Cressidaல ஒரு கிளாசிக் மித்தாலஜியான அந்த போர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நம்ம அதுல பார்க்க முடியும். Who is known as the morning star of Reformation? John Wycliffe. இதுல இம்பார்ட்டன்ட் ரெண்டு இருக்கு. மார்னிங் ஸ்டார் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர்னு கேட்டாங்கன்னா ஜாஃப்ரே சாசர். மார்னிங் ஸ்டார் ஆஃப் ரெஃபர்மேஷன் கேட்டாங்கன்னா ஜான் விக்லிஃப். ஏன்னா இவர் ஒரு ரிஃபார்மை கொண்டு வந்தாரு. பைபிள வந்து லட்டின் பிரெஞ்சு தெரிஞ்சவங்க தான் படிக்கணும்னு இல்ல, இங்கிலீஷ் தெரிஞ்சவங்களும் படிக்கலாம் அப்படின்னு. William Langland is also known as Robert Langland. In some manuscript they told that William Langland வந்து Robert Langland சொல்லிருக்காங்கன்ட்டு. Unfinished poem of Chaucer வந்து என்னன்னா Annelida and Arcite.
அதே மாதிரி Canterbury Tales unfinished தான். Piers Plowman comes in 3 versions. Yes, it is available in 3 versions. A text, B text, C text வரும். A text வந்து கம்மியான லைன்ஸோட இருக்கும். B text வந்து அதோட expanded ஃபார்மா இருக்கும். C text வந்து அது ரிவைஸ்டு வெர்ஷனா இருக்கும். John Wycliffe teaching officially condemned at Council of Constance. அவருடைய டீச்சிங் எல்லாமே மக்களை வந்து தவறான வழிக்கு அழைத்து செல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு Council of Constance வந்து கண்டம் பண்ணிருப்பாங்க. So teachers இந்த வீடியோல ஒரு 100 MCQ on the age of Chaucer வந்து நம்ம பார்த்திருக்கோம். இது both உங்களுக்கு வந்து UG TRBக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், செட் எக்ஸாம்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். And if you are preparing for UGC NET, it will be very useful for your revision purpose. ஓகேங்களா? So இந்த வீடியோ ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸோ இல்ல சம் அதர் ஹெல்ப் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்னால முடிஞ்சா கண்டிப்பா செய்வேன். அதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. So thank you for watching.